ஆனா இந்த பர்ஸ்லயே கொஞ்சம் கருத்து போன சில்வர் நகைங்க இருந்துச்சு. இப்படி சில்வர் கருத்து ரேட் இன்னும் வேற போயிருக்கு. ஏறுங்கிறாங்க. இது அப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு சில்வர் கிளீனிங் லிக்விட் வாங்கியிருந்தேன். நான் பிளாஸ்டிக் பவுலுக்குள்ள போட்டுட்டு இந்த லிக்விட மேல ஊத்துறேன். ஊத்தும் போதே கலர் மாறிடுச்சுங்க. என்ன லிக்யூட்ல இது ஊத்தும் போதே கலர் மாறுதுல. காய்ஸ் இதான் அந்த சில்வர் டிப் சரிங்களா, அந்த லிக்யூடு. காய்ஸ் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக க்ளவுஸ் போடணும். அடுத்தது பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ண சொன்னாங்க சரிங்களா. காய்ஸ் இந்த வெள்ளி செயினை தான் நம்ம வந்து இந்த லிக்யூட்ல முக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை போட்டு கொடுத்துருங்களா, எவ்வளோ கருத்து நீங்களே பாருங்கள். ஊற்றும் போதே கலர் மாறுன்னு அவர் சொன்னார் சரிங்களா. அது உண்மையாக இல்லைன்னு கூட செக் பண்ணுவோம். ஆமால வாரி ஊற்றுனதே மாறுது வரேன். காய்ஸ் பிஃபோர் ஆஃப்டர் நீங்களே பாருங்க சரிங்களா. அப்பலாம் எப்படி வச்சிருந்தேன், இப்போ எவ்வளோ கலர் ஆயிருக்கு அப்படின்னு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கொலுசு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா. அப்புறம் இந்த லிக்யூட்ல முக்கிய எடுத்துட்டு அப்புறம் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வெயிட் லாஸ் ஆகல இல்லை அப்படின்னு செக் பண்ணலாம். காய்ஸ் கரெக்டாக அந்த கொலுசு 30 கிராம் 55 மில்லி இருக்கு சரிங்களா. இப்போ உள்ள போடுறேன். அப்படியே பபுளாக வருது. கொலுசுல அழுக்க ஃபுல்லாக எடுத்துட்டு பட் இருந்தாலும் லைட்டாக இன்னும் கருப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு அதை அப்படியே தொடவே கூடாது. ஒரு தண்ணி நல்லா முக்கிய கொடுமா. அடுத்து முடிஞ்சு நீங்கள் சோப் போடும் போது கூட கழுவிடுங்க சரிங்களா. சோப் போட்டு நல்லா கழுவிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு துணி இருக்கு தெரியுமா, துணியில் போட்டு நல்லா தொடச்சிருங்க. காய்ச்சி இப்போ வந்து வெயிட் செக் பண்ணிடுறேன்னா அப்புறம் 30 கிராம் 55 மில்லி இருந்துச்சு, 75 மில்லி இருக்கு. தண்ணி வெயிட் கூட இருக்குமா. சரி பரவாயில்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக வெள்ளியெல்லாம் உருக்கல காய்ஸ். நான் என்ன நினச்சேன்னா வெள்ளியை கொஞ்சம் கரைச்சி விட்டுரும் அப்படின்னு நினச்சேன். இது அழுக்க தான் கரைக்குன்னு சொன்னாங்க. அப்படி எனக்கு மில்லி கூட வச்சிருக்க வரையில. ஸோ இது வெள்ளியை கரைக்கல. ஸோ அது மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். காய்ஸ் போன வாட்டி கொலுசு எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியல. அதனால என்ன பண்ண போறேன்னா பாதிக்கு மட்டும் அதை ஊற்ற போகிறேன். ஸோ அப்படியே நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தால் பார்ப்போம். இது ஊற்றினா நல்ல கலர் ஆகுதுல. எந்த அளவுக்கு கலர் மாதிரி இருக்கு பாரு கைஸ், ஒர்த்தாக இருக்குது. ஸோ மீஷோவில் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து வெறும் 98 ரூபாய்க்கு பார்த்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 172 ரூபா கிட்ட பார்த்தேன் சரிங்களா. யூஸ் பண்ண மட்டும் கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது. ப்ராடக்ட் வந்து மேலே டேக் பண்ணிருக்கு, அதை தொட்டு வாங்கிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்த்தா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க. நானே இந்த ப்ராடக்ட் லிங்க் அனுப்பி வச்சிருங்க. நான் ரேட்டிங் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு 9 மார்க் கொடுப்பேன்.